ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேமியாவை யூஸ் பண்ணி கொஞ்சம் புதுவிதமான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். 100 கிராம் சேமியா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். சேமியாவை தண்ணியில் சேர்த்துட்டு 2லிருந்து 3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு 2-3 நிமிஷம் குக் பண்ணாலே சேமியா நல்லா வெந்துடும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். சேமியாவை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். குக் பண்ண சேமியாவை ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும். தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்ட சேமியாவை இப்போ நான் பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கியது, கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கியது, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். போண்டா நல்லா பைண்டிங்காக இருக்கணும், அதாவது நல்லா ஒட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக கடலை மாவு வந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சேமியாவை எடுத்து உருண்டை பண்ணணும்னா உருண்டை வந்து உடையாமல் வரணும், அந்த அளவுக்கு மாவு சேர்த்தா போதும். நான் இப்போது 100 கிராம் சேமியாவுக்கு 4 ஸ்பூன் கடலை மாவு போட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. கையில் சேமியா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்படிலாம் தண்ணி தொட்டுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அப்பப்போ லைட்டாக திருப்பி கொடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இதே போல் இருக்கிற எல்லா போண்டாவையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். 100 கிராம் சேமியா 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் செஞ்சு 20 போண்டா வந்திருக்கு. எப்போவுமே நம்ம சேமியாவை வச்சு பாயாசமும் உப்புமா மட்டும்தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி போண்டா கண்டிப்பாக யாருமே செஞ்சுருக்க மாட்டோம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே சேமியா போண்டா ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கரெக்டான அளவு சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம். இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.